தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் எதிரெதிரே அணிவகுத்து நின்றார்கள். போரில் யார் யார் தனக்கு எதிராக போரிட வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பிய அர்ஜுனன் தன் தேரை செலுத்திக் கொண்டிருந்த கிருஷ்ணனிடம் தனது தேரை இரு படைகளுக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்தச் சொன்னான். அர்ஜுனன் எதிர்ப்பக்கம் பார்த்தபோது திகைத்து போனான். அங்கே அவனுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என தனக்கு நெருக்கமானவர்கள் பலர் போரிட தயாராக நின்றிருந்தனர். அவர்களை கண்டவுடன் அர்ஜுனனின் மனம் கலங்கியது. போரிட மறுத்து தன் கையில் இருந்த வில்லையும் அம்புகளையும் கீழே போட்டுவிட்டான். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, போர் செய்வதற்காக இங்கு கூடியுள்ள என் சுற்றத்தாரை பார்த்தவுடன் என் உடல் உறுப்புகள் சோர்ந்துவிட்டன. என் வாயும் வறண்டு விட்டது. என் உடம்பில் நடுக்கமும் மயிர்கூச்சலும் தோன்றுகின்றன. என் கையில் உள்ள காண்டீபம் நழுவுகிறது. உடம்பின் தோலும் எரியும் உணர்வு பெறுகிறது. கேசவா, என்னால் பூமியின் மீது நிற்க முடியவில்லை. என் மனம் சுழல்கிறது. தீமை தரும் சகுனங்களையும் நான் பார்க்கிறேன். கிருஷ்ணா, போரிலே என் உற்றார் உறவினரை கொல்வதில் நான் சிறிதும் நன்மையை காணவில்லை. வெற்றியோ அரச பதவியோ இன்பங்களோ எனக்கு தேவையில்லை. கோவிந்தா, யாரொருவர் மகிழ்ச்சிக்காக நாட்டையும் சுகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்களாகிய குருமார்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டன்மார்கள், தாய் மாமன்கள், மாமனார், பேரர், மைத்துனர், சம்பந்திகள் என எல்லா உறவு வகையினரும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் உடைமைகளை விட்டவராய் இப்போர்க்களத்தில் நம் எதிரி உள்ளனர். ஆகவே இந்நிலையில் நாடோ அரச பதவியோ சுக போகங்களோ நம் உயிரோ நமக்கு எவ்விதத்தில் பயன் தரும் என்று கூறினான். மதுசூதனா, இப்போரில் நான் கொல்லப்பட்டாலும் இம்மூவுலகையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று இவர்களை கொல்வேனா? மண்ணாசைக்காக நான் இந்த பாவத்தில் ஈடுபடுவேனா? ஜனார்தனா, திருதராஷ்டிரரின் பிள்ளைகளை கொல்வதில் நமக்கு என்ன பயன் இருக்க போகிறது? இந்த ஆத்துதாயிகளை கொல்வதால் நமக்கு பாவம்தான் வந்து சேரும். மாதவா, நம் உறவினர்களாகிய திருதராஷ்டிரனரின் பிள்ளைகளை கொல்வது நமக்கு தகாது. உற்றார் உறவினர்களை கொன்று நாம் மகிழ்ச்சியுடன் விளங்குவது எவ்வாறு என்று அர்ஜுனன் தன் மனத்தடுமாற்றத்தை வெளிப்படுத்தினான். ஆசை மிகுதி காரணமாக மதி இழந்த கௌரவர்கள் குலநாசத்தில் விளையும் தீமைகளையும் நட்பு துரோகத்தால் விளையும் தீமைகளையும் ஆராய்ந்து பார்க்காவிட்டாலும் குலநாசத்தால் உண்டாகும் தீய விளைவுகளை நன்கு அறிந்த நாமும் ஏன் ஜனார்தனா இப்போரில் பங்கேற்கும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்? குலம் அழிந்தால் என்றுமுள்ள அறப்பண்புகள் அழிகின்றன. அறம் அழிவதால் குலம் முழுவதும் அதர்மம் என்னும் தீய பண்புகளால் சூழப்படுகிறது. அதர்மம் அதிகமாவதால் குலப்பெண்கள் தங்கள் கற்பினிலை இழக்கின்றனர். கிருஷ்ணா, பெண்கள் கற்பிழக்கும் போது அங்கே வர்ணக்கலப்பு உண்டாகிறது. கலப்பினால் குலத்தார்க்கும் அதனை அழிப்பார்க்கும் நரகமே கிடைக்கின்றது. அவர்களுடைய முன்னோர்கள் பெண்டத்தையும் நீரையும் இழந்து விடுகின்றனர். குலத்தை கெடுக்கும் மனிதர்களால் செய்யப்படும் வர்ண கலப்பினால் ஏற்படும் இக்கேடுகளால் போற்றப்பட வேண்டிய ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிந்து போகின்றன. ஜனார்தனா, குல தர்மத்தை இழந்தவர்கள் நரகம் என்னும் கொடிய உலகத்தில் அதிக காலம் தங்குகின்றனர் என்று கேட்டிருக்கிறோம். நாடாளும் ஆசையினால் உற்றார் உறவினரை அழிக்க துணிதல் என்ற பெரும் பாவத்தை மேற்கொள்ள துணிந்து விட்டோம். ஐயோ, எதிர்க்கும் எண்ணமின்றி கையில் போராயுதமும் இன்றி இருக்கும் என்னை கையில் கருவி ஏந்தி திருதராஷ்டிரரின் பிள்ளைகள் போரில் கொன்றால் அதுவே எனக்கு மிக்க பயனுள்ளதாக அமையும். இவ்வாறு கூறி அர்ஜுனன் அம்பையும் வில்லையும் போர்க்களம் மண்ணில் எரிந்துவிட்டு கவலை கொண்ட உள்ளத்துடன் தேர்தட்டில் உட்கார்ந்தான். மனவிலையை பார்த்த கண்ணன், அர்ஜுனா, இந்த நேரத்தில் உனக்கு ஏன் இந்த சோறு வந்தது? இது உயர்ந்தவனுக்கு ஏற்றதல்ல. இது ஸ்வர்க்கத்தை அடைவதை தடுக்கும், உன் புகழையும் கெடுக்கும். இந்த இழிவான பலவீனத்தை விட்டு எழுந்து நில் என்று கூறினார். அர்ஜுனன் கண்ணனிடம், மதுசூதனா, நான் எப்படி என் குருமார்களான பீஷ்மரையும் துரோணரையும் அம்புகளால் தாக்குவேன்? அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அல்லவா? இவர்களை கொல்வதை விட பிச்சை எடுத்து உண்பதுதான் மேல். இவர்களை கொன்றால் இரத்தம் தோய்ந்த போக வாழ்க்கையைத்தான் நான் அனுபவிக்க நேரிடும் என்றான். மேலும் அர்ஜுனன், இந்த போரில் நாங்கள் கௌரவர்களை வெல்வோமா அல்லது அவர்கள் எங்களை வெல்வார்களா என்று தெரியவில்லை. யாரை கொன்றபின் நாங்கள் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த கௌரவர்கள் இங்கு எங்கள் எதிரே நிற்கிறார்கள். கோவிந்தா, நான் இப்பொழுது சிற்றன்க ஆசைகளால் குழம்பி என் நல்வழியை அறியாது உன்னையே சரணடைகிறேன். எனக்கு சிறப்பு செய்யும் வழியை கூறு. நான் உனது தொண்டன், எனக்கு உபதேசி என்று வருத்தத்துடன் கூறினான். அர்ஜுனன் இவ்வாறு கூறிவிட்டு நான் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டான். இரண்டு படைகளுக்கும் நடுவில் துயரத்துடன் அமர்ந்திருந்த அர்ஜுனனை பார்த்து கண்ணன் புன்னகையுடன் பேசத் தொடங்கினார். கண்ணன் கூறினார், அர்ஜுனா, நீ கவலைப்படக்கூடாதவர்களை நினைத்து கவலைப்படுகிறாய். அறிஞர்களைப் போலவும் பேசுகிறாய். இறந்தவர்களை பற்றியோ இருப்பவர்களை பற்றியோ அறிஞர்கள் கவலைப்படுவதில்லை. முன்பு நானோ நீயோ இந்த அரசர்களோ இல்லாதிருந்ததில்லை.
இனிமேலும் இல்லாதிருக்க மாட்டோம். ஆத்மாவுக்கு உடலின் மூலமாக இளமை, அழகு, வயோதிகம் ஏற்படுவது போலவே வேறொரு உடலும் அதற்கு வரும். ஞானிகள் இந்த மாற்றத்தைக் கண்டு மயங்குவதில்லை. குந்தியின் மகனே, ஐம்பொறிகள் புலன்களுடன் சார்ந்திருப்பதால் குளிர், உஷ்ணம், இன்பம், துன்பம் போன்றவை ஏற்படுகின்றன. இவை தோன்றி மறையும் தன்மை கொண்டவை, நிலையற்றவை. பாரதா, அவற்றை நீ பொறுத்துக்கொள். யார் ஒருவன் இன்பத் துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொண்டு இவைகளால் இன்னல்கள் அடையாமல் இருக்கிறானோ அவனே இரவா நிலையை அடைவான். இல்லாத ஒன்றுக்கு இருப்பு இல்லை, இருக்கும் ஒன்று அழிவதும் இல்லை. உண்மையை அறிந்தவர்களே இதை உணர்வார்கள். உலகமெல்லாம் பரவி நிற்கும் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அதை எவராலும் அழிக்க முடியாது. நிலையானதும் அழிவற்றதும் அளவிட முடியாததுமான ஆத்மாக்களை கொண்ட உடல்கள் மட்டுமே அழியும் இயல்புடையவை. ஆகையால் பாரதா, போர் செய். ஆத்மா கொலைகாரன் என்றோ கொல்லப்படுவான் என்றோ கூறுபவர்களுக்கு உண்மை தெரியாது. ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அது இல்லாதிருந்து பிறகு பிறந்ததும் இல்லை. அது பிறப்பற்றது, நித்தியமானது, குறைவற்றது, பழமையானது. உடல் கொல்லப்பட்டாலும் ஆத்மா கொல்லப்படுவதில்லை. அர்ஜுனா, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, மாற்றமில்லை, பிறப்பு இல்லை, குறையில்லை என்பதை அறிந்தவன் எவரை கொல்வான், யாரை கொல்ல செய்வான்? நைந்து போன துணிகளை கழிந்து புதிய துணிகளை அணிவது போல மரணத்திற்கு பிறகு ஆத்மா பழைய உடல்களை விட்டு புதிய உடல்களில் நுழைகிறது. கருவிகளால் ஆத்மாவை வெட்ட முடியாது. தீயினால் பொசுக்க முடியாது. நீரினால் நனைக்க முடியாது. காற்றினால் உலர்த்த முடியாது. இவ்வாத்மா வெட்ட முடியாதது, எரிக்க முடியாதது, நனைக்க முடியாதது, உலர்த்த முடியாதது. இது நித்தியமானது, எங்கும் பரவியது, நிலையானது, அசைவற்றது, என்றும் இருப்பது. இவ்வாத்மா ஐம்பூரிகளுக்கு தெரியாதது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, மாறுபடாதது. ஆகவே இதை அறிந்து நீ துன்பப்பட வேண்டாம். ஒருவேளை ஆத்மாவுக்கு பிறப்பும் இறப்பும் இருக்குமென்று நீ கருதினாலும் அகன்ற தோள்களையுடைய அர்ஜுனா, அந்த ஆத்மாவுக்காக நீ வருத்தப்படுவது உனக்கு பொருந்தாது. பிறந்தவன் இறப்பது உறுதி, இறந்தவன் மீண்டும் பிறப்பான். தவிர்க்க முடியாத இந்த விஷயத்தில் நீ துன்பப்படுவது சிறிதும் பொருந்தாது. காணப்படும் உயிர்கள் முதலில் கண்களுக்கு தெரியவில்லை, இடையில் காணப்படுகின்றன, கடைசியில் மறைந்து கண்களுக்கு தெரியவில்லை. இவ்வாறு இருக்கு இந்த விஷயத்தில் நீ வருத்தப்படுவது எதற்கு? இவ்வாத்மாவை ஒருவன் வியப்புடன் பார்க்கிறான், மற்றொருவன் ஆச்சரியத்துடன் அதை பற்றி கூறுகிறான், மற்றொருவனோ மிகவும் விந்தை உணர்வுடன் ஆத்மாவை பற்றி கேட்கிறான், இன்னொருவனோ அவ்வாறு கேட்ட பின்னரும் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான். பாரதா, எல்லா உடல்களுக்குள்ளும் இருக்கும் ஆத்மாவுக்கு எப்போதும் மரணமில்லை. ஆகையால் உயிர்களின் காரணமாக நீ துயரப்பட வேண்டாம். உன் கடமையை பார்க்கும் போதும் நீ மனம் நடுங்க தேவையில்லை. ஒரு அரசனுக்கு தர்ம போரை விட வேறு எந்த சிறப்பும் இல்லை. எதிர்பாராமல் கிடைத்ததும் திறந்த ஸ்வர்க்கவாய் போன்றதுமான இந்த போர் வாய்ப்பு பாக்கியசாலிகளான சத்திரியர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. நீதிக்காக போராடப்படும் இந்த போரை நீ மேற்கொள்ளாவிட்டால் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையையும் கிடைக்கப்பெறும் புகழையும் இழந்து பாவத்தை அடைவாய். இந்த உலகம் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசும். போற்றுதலுக்கு உரியவன் இகழப்படுவதால் வரும் இழிவு அவன் மரணத்தை விட அதிகமானது. அச்சத்தின் காரணமாக நீ போர்க்களத்திலிருந்து பின்வாங்கினாய் என்று மகாரதிகள் கருதுவார்கள். யார் யார் உன்னை பெருமைப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை இகழ்வார்கள். உன் எதிரிகள் உன் ஆற்றலை பழித்து கூறவும் முடியாத கடுஞ்சொற்களை பயன்படுத்துவார்கள். இதைவிட பெரிய துன்பம் உனக்கு வேறென்ன வேண்டும்? போரில் மரணத்தை தழுவினால் நீ ஸ்வர்க்கத்தை அடையலாம். பகைவர்களை வென்றால் அரசாட்சி புரிந்து அனுபவிக்கலாம். ஆகவே குந்தியின் மகனே, போரில் பங்கேற்க உறுதியுடன் எழுவாயாக. இன்பத்தையும் துன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதி போரில் இறங்குவாயாக. அதனால் உனக்கு பாவம் சேராது. இதுவரை ஆத்ம தத்துவத்தை பற்றி அறிவு போதிக்கப்பட்டது. அர்ஜுனா, இனி யோக தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள். யோகத்தை பற்றிய அறிவை நீ பெற்றேயானால் வினை எனும் தலையிலிருந்து விடுதலை பெறுவாய். இந்த கர்மயோகத்தில் மேற்கொள்ளும் முயற்சிகள் பயனற்று போக மாட்டாது. இதனால் தீங்கொன்றும் வராது. இந்த யோகத்தை பற்றிய அறிவு சிறிது பெற்றாலும் நாம் அச்சம் எனும் உணர்வில் இருந்து விடுபடலாம். குருகுலத்தில் தோன்றியவனே, இந்த யோகத்தில் உறுதியாக இருப்பவனுக்கு புத்தி ஒன்றாகும். உறுதி இல்லாதவர்களுக்கு புத்தி பல கிளைகளாக பிரிந்து இறுதியில்லாததாக அமையும். வேதங்களில் அமைந்திருக்கும் சொற்களின் சுவைகளில் மட்டுமே மூழ்கி இருப்பவர்கள், ஸ்வர்க்கத்திற்கு வழிகாட்டும் வேத கர்மத்திற்கும் மேலானது இல்லை என்பவர்கள், காமத்தையே உயர்வாக நினைப்பவர்கள், ஸ்வர்க்கமே இப்பிறவியின் இறுதி லட்சியம் என்று கூறுபவர்கள் அறியாமையின் இருப்பிடமாவார்கள். அத்தகையருடைய மனதை மயக்கிடும் வார்த்தைகளை கேட்டு அறிவு குழப்பம் கொள்பவர்க்கும் உலகாயத்த இன்பங்களில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் உறுதியான அறிவுணர்ச்சி அவர் உள்ளத்தில் ஏற்படுவதில்லை. அர்ஜுனா, வேதங்கள் எல்லாம் இந்த முக்குணங்களை உடைய வாழ்க்கையை பற்றியதாகும். நீ இரு நிலைகளிலிருந்து விலகி என்றும் நடுநிலைமையில் நின்று யோகக்ஷேமங்களற்று ஆத்மஸ்வரூபத்தில் லயித்து முக்குணங்களையும் கடந்து விளங்க வேண்டும். எங்கும் நீர் நிறைந்திருக்கும் போது ஒருவனுக்கு கிணற்று நீர் சிறிதும் பயன்படாதோ அதுபோல எல்லாம் அறிந்த மெய்ஞானத்தை உடைய பிரம்மனிஷ்டனுக்கு வேதங்கள் பயன்படும்.
செயலாற்றுதல் மட்டுமே உனது கடமையாகும். அந்த செயல்களால் வரும் பயன்களின் மீது ஒருபோதும் உரிமை கொள்ளாதே. வினை பயனை உண்டாக்குபவன் நீ என்று எண்ணாதே. அர்ஜுனா, யோகத்தில் நிலை நின்று பற்றுகளை கடந்து வெற்றி தோல்விகளை சமமாக கருதி செயல்புரிவாயாக. இதுவே நடுவு நிலைமை யோகம் என்று அழைக்கப்படுகிறது. சமபுத்தியோடு செயல்புரிவதை விட ஆசைகளுடன் செயலாற்றுவது மிகவும் கீழானது. சம அளவுணர்வு கொண்டு சரணடைக. பயன் எதிர்பார்ப்பவர்கள் கீழானவர்களாவார்கள். நடுவு நிலைமையான மனதையுடையவன் பயன் பெறுவினை எதிர்பார்ப்பவர்களாவார்கள். அத்தகையவர்கள் பிறவி எனும் சுழற்சியிலிருந்து விடுபட்டவர்களாவார்கள். அவர்களே தீமையில்லாத பெருநிலையை அடைவார்கள். உன் அறிவானது என்று உயிருள்ளது உயிரற்றது என்பவற்றிற்கு வேற்றுமை பாராட்ட முடியாத நிலையை தாண்டுகிறதோ அப்பொழுதுதான் இதுவரை கேட்டதிலும் இனிமேல் கேட்பதிலும் பற்றற்ற நிலைமை கொண்டவனாக ஆவாய். பல விஷயங்களை பற்றி கேட்டதினால் கலங்கிய உன் அறிவானது என்று ஆத்மாவின் கண் கலங்காது உறுதியுடன் இருக்கிறதோ அன்றே நீ யோகத்தை பற்றி அறிவாய். அர்ஜுனன் கேட்டான், கேசவா, சமாதியில் ஈடுபட்டுவிட்ட ஒரு முழு ஞானியின் இயல்புகள் என்ன? உறுதியான அறிவுடையவன் எதை பேசுவான், எப்படி அமர்வான், எப்படி நடப்பான்? கண்ணன் கூறினார், பார்த்தா உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவன் நிறைஞானி என்று கூறப்படுகிறான். துன்பம் வந்தபோது துவண்டு விடாத, மகிழ்ச்சியில் ஈடுபாடு கொள்ளாத, பற்றற்ற, பயமில்லாத, கோபமில்லாத உறுதியான மனதை உடையவனை முனி என்று அழைக்கப்படுகிறான். எங்கும் எதிலும் பற்றற்று நலம் பெற்றபோது மகிழ்ச்சியில் மூழ்காததும், தீமை வந்து அடைந்தபோது உள்ளமுடைந்து விடாதும் வார் விளங்குகிறார்களோ அவர்களது அறிவானது வலுவுடையதாக சிறந்தமைகிறது. ஆமை தன் உறுப்புகளை தன்னுள் அடக்கிக் கொள்வதைப் போல பொருட்களின் மீது தன் ஐம்பொறிகளினால் ஏற்படும் இச்சையை அடக்கிக் கொள்பவனது முழு அறிவு நிலை பெற்றதாக அமைகிறது. ஐம்பொறிகள் செயலாக்க முடியாத நிலையில் ஒருவனால் அவற்றில் பெறப்படும் இன்பங்களை துய்க்க முடியாது. ஆனால் மனதில் அந்த இன்பங்களை அனுபவிக்க ஆசை இருக்கும். பரமாத்மாவை தரிசித்த பின் அத்தகு ஆசையும் மறைந்துவிடும். நன்னெறியில் ஒழுகும் நல்ல அறிஞருடைய மனதையும் அலைகழிக்கும் இயல்புடைய பொறிகள் வலுக்கட்டாயமாக தங்கள் பக்கம் இழுக்கும். மன உறுதி உடையவன் அவற்றையெல்லாம் அடக்கி என்னையே தன் கதியாக கொள்கிறான். புலனின்பங்களை அடக்கியவனுடைய அறிவு என்றும் நிலையான உறுதி பெறுகிறது. பொருட்களை பார்க்கும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் மனதில பொருட்களின் மீது பற்றி ஏற்படுகிறது. அந்த பற்றி பிறகு ஆசையாக உருவெடுக்கிறது. அந்த ஆசையே பிறகு கோபமாக மாறுகிறது. கோபத்தால் மனம் குழப்பமடைகிறது. அக்குழப்பத்தால் நினைவுகள் சிதறம் ஏற்படுகிறது. அதனால் அறிவு தடுமாறுகிறது, பலவீனமடைகிறது. அந்த அறிவு இழிவினால் மனிதன் கேடு அடைகிறான். விருப்பு இல்லாததும் மனத்தும் கீழ் கட்டுப்பட்டதுமான ஐம்பொறிகளை கொண்டு வெளி விஷயங்கள் பால் தெரியும் மனத்தை அடக்கி ஆளுபவன் மனத்தெளிவை அடைகிறான். மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் மனிதனுடைய கவலைகள் யாவும் மறையும். மன அமைதி கொண்டால்தான் அறிவு எளிதில் விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலையாக விளங்கும். மனதை அடக்க தெரியாதவன் ஆத்மாவை பற்றிய அறிவை பெற முடியாது. அதனால் ஆத்ம தியானம் செய்ய முடியாது. அதனால் ஆத்மாவை காணும் ஞானத்தை பெற முடியாது. அதனால் அவனுள் அமைதி என்பது வந்தமையாது. அமைதி இழந்தவனுக்கு ஆனந்தம் ஏது? எப்படி கடல் மேல் செல்லும் கப்பலை காற்றானது அலைகழிக்குமோ அவ்வாறு அலையும் இயல்புடைய பொறிகளின் பின் செல்லும் மனதானது ஒருவனது அறிவினை அலைகழிக்கும். ஆகவே தோள் வலிமையுடைய அர்ஜுனா, யாருடைய பொறிகள் புலன்களிடமிருந்து வேறுபடுத்தப்படுகின்றனவோ அப்போதுதான் அவரது அறிவு நிலை பெறுகிறது. இவ்வுலக உயிர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நிறவில் முனிவர்களாகிய யோகிகள் விழித்திருப்பார்கள். அதே சமயம் அவ்வுயிர்கள் விழித்திருக்கும் வேலைதான் தத்துவஞானிகளுக்கு இரவாகும். புரண்டோடு மாறுகள் யாவும் அசைவற்ற கடலில் கலக்கின்றன. அதுபோல எந்த ஞானியின் இடத்தில் ஆசைகள் யாவும் சென்று உடங்குகின்றனவோ அவரே அமைதியுடன் விளங்குவார்கள். ஆசைகள் கொண்டு விளங்குபவர்கள் அமைதியுடன் இருக்க மாட்டார்கள். எந்த மனிதன் ஆசைகளற்று பற்றற்று நான் எனது என்ற மமதைகளை விட்டு திகழ்கிறானோ அவனே அமைதியடைகிறான். பார்த்தா இதுதான் பிரம்மத்தின் நிலையான முடிவு. இதை அடைய பெற்றவனுக்கு மோகமில்லை. வாழ்நாளின் இறுதி காலத்திலாவது இதில் நிலை பெற்றவனுக்கு பிரம்ம நிர்வாணம் எளிதில் கைகூடும். கண்ணனிடம், கிருஷ்ணா, செயல்களை செய்வதை விட ஞானம் சிறந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியென்றால் ஏன் என்னை கொடூரமான போரில் ஈடுபடுத்துகிறீர்கள்? உங்கள் வார்த்தைகள் என் மனதை குழப்புகின்றன. எனக்கு எது நல்லது என்று தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு கண்ணன், குற்றமற்றவனே, இந்த உலகில் ஞான யோகம் மற்றும் கர்ம யோகம் என 2 வழிகள் உள்ளன. ஆத்ம ஞானத்தை அடைய விரும்புபவர்களுக்கு ஞான யோகம் சிறந்தது, கடமைகளை செய்பவர்களுக்கு கர்ம யோகம் சிறந்தது என்று விளக்கினார். மேலும் கண்ணன் கூறினார், ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை முழுமையாக செய்வதற்கு முன்பே அவனுக்கு விடுதலை கிடைப்பதில்லை. சும்மா துறவு மனப்பான்மையினால் மட்டும் ஒருவன் முழுமையான நிலையை அடைய முடியாது. ஒரு நொடி பொழுதும் கூட யாரும் செயலாற்றாமல் இருக்க முடியாது. இயற்கையின் குணங்களால் எல்லா உயிர்களும் தங்களை அறியாமலேயே செயல்படுகின்றன. புலன்களை அடக்கினாலும் அந்த புலன்களினால் கிடைக்கும் இன்பங்களை மனதால் நினைத்து பார்ப்பவன் அறிவற்றவன். அவன் பொய்யான ஒழுக்கத்தை உடையவன் என்று அழைக்கப்படுவான். அர்ஜுனா, ஆகவே ஐம்பொறிகளை மனதை கொன்று அடக்கி பற்றுகளை விட்டு
ஐம்பொறிகளை கொண்டு செயல் செய்பவனே சிறந்தவன். தினமும் செய்ய வேண்டிய கடமைகளை செய். சும்மா இருப்பதை விட செயல் புரிவதுதான் சிறந்தது. செயல் புரியாமல் இருப்பவனால் தன் உடம்பை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தியாக மனப்பான்மையுடன் செய்யும் செயல் தவிர மற்ற செயல்களால் இந்த உலகம் கட்டுப்படுகிறது. அர்ஜுனா, எந்தவித பற்றும் இல்லாமல் உன் கடமையை செய். படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மதேவன் யாகத்துடன் மனிதர்களையும் படைத்து, இதை கொண்டு முன்னேறுங்கள், இதுவே உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் தரும் காமதேனுவாக அமையட்டும் என்று கூறினார். இந்த யாகத்தால் தேவர்களை காப்பாற்றுங்கள், தேவர்கள் உங்களை காப்பாற்றட்டும். ஒருவருக்கொருவர் பாதுகாத்து கொண்டு அதிக நன்மைகளை பெறுவீர்களாக. யாகத்தால் காப்பாற்றப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு தேவையான விருப்பமான போகங்களை அளிப்பார்கள். அவ்வாறு அவர்களால் அளிக்கப்பட்டு அவற்றை அனுபவித்துக் கொண்டு பிறகு அவர்களுக்கு மறு உதவி செய்யாமல் இருப்பவர்கள் திருடர்களாவார்கள். யாகத்தின் போது மீதமாவதை உண்ணும் நல்லவர்கள் அவர்கள் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் சுயநலத்தோடு தங்களுக்காகவே சமைத்திடும் பாவிகள் பாவத்தையே அறுவடை செய்கின்றனர். உணவிலிருந்து உலக உயிர்கள் தோன்றுகின்றன, மழையிலிருந்து உணவு கிடைக்கின்றது, யாகத்திலிருந்து மழை பெய்கிறது. யாகத்திற்கு பிறப்பிடமாக கர்மா விளங்குகிறது. கர்ம வினை வேதத்திலிருந்து தோன்றியது என்பதை அறிவாயாக. அந்த வேதம் பரம்பொருளான இறைவனிடமிருந்து வந்தது. ஆகவே எங்கும் பரந்துள்ள வேதமானது எப்பொழுதும் யாகத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த உலக வாழ்க்கையில் இவ்வாறு சுழலப்பட்டுள்ள கர்ம சக்கரத்தை பின்பற்றாதவன் அர்ஜுனா பாவத்தை கொண்ட வாழ்க்கையை கொண்டவனாவான். ஐம்பொறி இன்ப நுகர்ச்சிகளிலேயே மூழ்கி வீணாகத்தான் நாட்களை கழிக்கின்றான். ஆனால் ஆத்மாவில் இன்பத்தை அனுபவித்து ஆத்மாவிலேயே முழு மனநிறைவு அடைந்து ஆத்மாவிலேயே மகிழ்ச்சி கொள்பவனுக்கு வினை செய்தல் எனும் கடமை கிடையாது. ஆத்மாவுடன் கலந்தவனுக்கு ஏதாவது ஒரு செயலை செய்து மற்றொன்றை பெறுவதோ அல்லது செயலாற்றாததால் இழப்பதோ கிடையாது. ஆகவே எந்த ஒரு பொருளுக்காகவும் அவன் பிற உயிர்களின் மீது ஆதாரப்படுவதில்லை. ஆகையால் எங்கும் எந்தவிதமான பற்றும் கொள்ளாமல் செய்ய வேண்டிய கடமையை செய். ஏனெனில் பற்றின்றி வினை புரியும் மனிதனே பெருமைக்குரிய நிலையை அடைகிறான். ஜனகர் போன்றவர்கள் வினையாற்றியே முக்தி பெற்றனர். இந்த உலகம் அறவழியில் நன்முறையில் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தாவது வினையாற்றுதலை ஒரு கடமையாக கொள்வாயாக. உயர்ந்தவன் எதை செய்கிறானோ அதனையே மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். அவன் எதை சரி என்று கூறுகிறானோ அதனையே இந்த உலகமும் பின்பற்றுகிறது. அர்ஜுனா, உலகத்திலும் எனக்கென்று எந்த கடமையும் இல்லை. பெறாத ஒன்றை இனிமேல் பெற்றாக வேண்டும் என்ற நிலையும் இல்லை. இருந்தாலும் நான் வினையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் சோர்வில்லாமல் ஓய்வில்லாமல் என் கடமையை செய்யாவிட்டால் மனிதர்கள் என் வழியையே பின்பற்றி விடுவார்கள். நான் வினையாற்றாவிட்டால் இந்த உலகங்கள் யாவும் அழிந்து போய்விடும். ஜாதி கலப்புக்கும் நானே காரணமாகி மக்களை கெடுத்தவனாகிடுவேன். ஞானியானவன் வினையாற்றுவதில் மிகுந்த பற்றுள்ள பாமரர்களிடத்து மனக்கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. எல்லா விதமான வினைகளிலும் தானே ஈடுபட்டு கொண்டு மற்றவர்களையும் அதில் ஈடுபடுத்த வேண்டும். இயற்கையின் குணநலன்களால் எங்கும் வினைகள் செய்யப்படுகின்றன. மமதையால் தன்னை இழந்தவன் நான் தான் செய்பவன் என்று கூறிக்கொள்கிறான். ஆனால் அகன்ற தோள்களை உடையவனே குண கர்மத்தை அறிந்த தத்துவ ஞானியானவன் குணங்கள் குணங்களில் வெளியிடப்படுகின்றன என்பதை அறிவதால் அவர்கள் பற்றற்று இருக்கிறார்கள். இயற்கையின் குணங்களின் தாக்குதல்களினால் மயங்கு கொண்டு அக்குணங்களின் செயல்களில் பற்று வைக்கும் சாதாரண மனிதரின் சிந்தனையை தெளிந்த அறிவுடையவர்கள் கலங்க செய்யக்கூடாது. வினைகளை எல்லாம் எனக்கு அர்ப்பணித்து அறிவை நடக்கும் செயல்களில் ஈடுபடுத்தி ஆசை மற்றும் ஆணவத்தை விட்டு மனப்போராட்டமின்றி போரில் ஈடுபடுவாயாக. என்னுடைய இந்த அறிவுரையை எந்த மனிதர்கள் ஆர்வத்துடனும் பொறாமையின்றியும் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் வினையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். என்னுடைய இந்த அறிவுரையை யார் பழித்து பின்பற்ற தவறுகிறார்களோ அவர்கள் எந்தவித ஞானமும் அறிவும் அமைய பெறாத முட்டாள்களாக அழிந்து போகிறார்கள் என்பதை அறிவாயாக. ஞானியும் தன்னுடைய மன இயல்புக்கு தக்கபடி நடந்து கொள்கிறான். மற்ற உயிர்களும் அதனதன் இயல்புகளையே பின்பற்றுகின்றன. இவற்றை தடுப்பதால் நடப்பதென்ன? ஒன்றுமில்லை. ஐம்பொறிகளுக்கு அவை காணும் உணரும் விஷயங்களில் விருப்பு வெறுப்பு ஏற்படுவதுண்டு. அவ்விஷயங்களுக்கு அடிமை கொள்ளலாகாது. அவ்விஷயங்களே அவனுக்கு எதிரிகளாவர். நல்ல முறையான பிற தர்மத்தை பின்பற்றுவதை விட குறை ஒன்றுமில்லாத தன்னுடைய தர்மத்தை மேற்கொள்வதுதான் சிறந்தது. தனக்கிடப்பட்ட தர்மத்தால் இழப்பதும் நல்லது. பிறருடைய தர்மம் பயத்தை தருவதாகும். அர்ஜுனன் மீண்டும் கேட்டான், கிருஷ்ணா, மனிதன் தான் விரும்பாவிட்டாலும் வலுக்கட்டாயமாக செயல்படுவனாக எதற்காக வழிந்து பாவம் செய்கிறான்? பகவான் கூறினார், ரஜோகுணத்திலிருந்து பிறந்த இந்த ஆசை என்னும் பொறாமை என்னும் உணர்வுகள்தான்
எதையும் அழித்துவிடக்கூடியது. பெரும் பாவத்தை இட்டு செல்பவை. இவைகளே நம்முடைய பகைவர்கள் என்பதை அறிவாயாக. நெருக்கானது புகையினாலும், கண்ணாடியானது தூசினாலும், குழந்தையானது கருப்பையினாலும் எவ்வாறு மூடப்பட்டுள்ளதோ அதுபோல ஞானமானது ஆசையினால் மூடப்பட்டுள்ளது. குந்தியின் மகனே, ஞானியின் நிரந்தர எதிரியும் காமத்தின் உருவும் இருப்பதும் எப்பொழுதும் நிரம்பாததும் போதும் எனும் பண்பும் இல்லாததும் ஆகிய ஆசையினால் ஞானம் மூடப்பட்டுள்ளது. ஐம்பொறிகளும் மனமும் அறிவும் ஆசைக்கு இடமிடாக விளங்குகின்றன. இவற்றால் ஞானமானது மறைய மனிதன் மயக்கத்தில் மூழ்குகிறான். ஆகவே பரத வீரரே, நீ முதலில் ஐம்பொறிகளை அடக்கி அறிவையும் பேரறிவையும் அழித்திடும் பாவத்தின் உருவமான ஆசையை வேரோடு அழித்துவிடு. ஐம்பொறிகள் உடலை விட பெரியவை. அவற்றை விட பெரியது மனம். அறிவு அந்த மனதை விட பெரியது. அந்த அறிவை விட ஆத்மாவானது சிறந்தது. மகாபாகுவே, இவ்வாறு அறிவை விட மேலான ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கி வெற்றி கொள்ள முடியாததும் ஆசை வடிவாததுமான எதிரியை அழித்துவிடு. அழியாத இந்த யோகத்தை நான் முதலில் சூரிய தேவனுக்கு கூறினேன். சூரிய தேவன் அதை மனுவுக்கு சொன்னார். மனு அதை இக்ஷ்வாகுவுக்கு பகர்ந்தார். இந்த யோகம் இவ்வாறு தலைமுறை தலைமுறையாக வந்த ராஜ ரிஷிகளுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அர்ஜுனா, காலப்போக்கில் இந்த யோகம் இந்த மண்ணில் மறைந்து விட்டது. நீயும் நானும் அர்ஜுனா பல பிறவிகளை எடுத்துவிட்டோம். நான் அந்த பிறவிகள் அனைத்தையும் அறிவேன். நீ அறியவில்லை. நான் பிறப்பில்லாதவன், அழிவில்லாதவன். உயிர்களுக்கெல்லாம் நான் தலைவன் என்றாலும் இயற்கையை என் வசம் கொண்டு என் மாயையினால் நான் அவதாரம் எடுக்கின்றேன். பாரதா, எப்போதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை வெளிப்படுத்துகிறேன். நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நான் யுகம்தோறும் பிறக்கிறேன். செயல்கள் என்னை ஒருபோதும் கட்டுப்படுத்துவதில்லை. யார் ஒருவர் செயல்களில் பற்று இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களும் வினையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். ஒருவன் தான் ஒரு கர்த்தா அல்ல என்று அறிந்தவன் அவன் செயல்களில் கட்டுப்படுவதில்லை. அந்த பற்று அற்ற நிலை அவனுக்கு அமைதியையும் நல்ல வாழ்க்கையையும் தருகிறது. நான் எனது என்ற உணர்வுகளை விட்டு அனைத்து செயல்களின் பலன்களையும் எனக்கு அர்ப்பணித்து ஆசையில்லாமல் கர்வமில்லாமல் போர் செய். யார் என்னை அறிவார்களோ அவர்களுக்கு பிறவி துன்பமில்லை. வேதங்களை அறிந்த பிராமணனுக்கு வேதங்கள் எவ்வகையில் பயன்படுமோ அவ்வகையில் எனக்கு எல்லாம் தெரிந்த ஞானிக்கு வேதங்கள் பயன்படும். சில ஞானிகள் தேவதைகளுக்கு வேள்விகளை செய்கின்றனர். வேறு சில ஞானிகள் பிரம்மமாகிய ஆத்மாவில் கொண்டு ஆத்மாவையே யாகம் செய்கின்றனர். மேலும் புலன்கள் மூலம் பெறப்படும் இன்பங்கள் துன்பத்திற்கான காரணங்களாகும். இன்ப விஷயங்களை விட்டு புலன்கள் துன்பம், ஏமாற்றம் ஆகியவற்றையும் பெரிதாக அனுபவிக்கின்றன. சிறு சிறு இன்ப அனுபவங்கள் கூட பெரிய துன்பங்களுக்கு வழிவகுக்கின்றன. இந்த மனது புலன்களை கட்டுப்படுத்தி தன் கடமையை செய்பவனே சிறந்தவன். இந்த மனித உடலில் உள்ள அனைத்து செயல்களையும் உயிரையும் பிரம்மத்துக்கு அர்ப்பணித்து பற்று இல்லாமல் செயல்புரிபவன் பாவங்களால் பாதிக்கப்படுவதில்லை. யார் ஒருவன் எதை பெற்றாலும் மகிழ்ச்சி அடையாமல் பொருள்களை சமமாக கருதி வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றென்றாக கொண்டு விளங்குகிறானோ அவன் அந்த செயல்களில் கட்டுப்படுவதில்லை. எவன் எல்லா ஆசைகளையும் முழுமையாக அழித்துவிட்டு மனதின் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஐம்பொறிகளையும் முழுவதுமாக அடக்கிக் கொண்டானோ அவனே ஞானி. சந்தேகமில்லாத அறிவானவன் அமைதியை அடைகிறான். சந்தேகம் கொள்பவனுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. யோகத்தால் ஞானம் பெறப்பட்டு ஞானத்தால் சந்தேகங்கள் துரத்தப்பட்டு ஆத்ம ஞானத்தில் மூழ்கியிருப்பவன் வினைகளால் கட்டுப்படுவதில்லை. ஆகையால் அறியாமையால் ஏற்பட்ட உள்ளத்தில் உறைந்திருக்கும் சந்தேகத்தை ஞானத்தால் வெட்டி இந்த யோகத்தை பின்பற்றுவாயாக. கிருஷ்ணா, சந்நியாசம் சிறந்தது என்றும் சொல்கிறீர்கள். அதே சமயம் செயல்களை செய்வது சிறந்தது என்றும் அறிவுறுத்துகிறீர்கள். இந்த இரண்டில் எது சிறந்தது என்று எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்டான். கண்ணன் புன்னகையுடன் அர்ஜுனனிடம் கூறினார். அர்ஜுனா, செயல்களை துறப்பதும் செயல்களை செய்வதுமாகிய இரண்டுமே விடுதலைக்கு வழிகாட்டுகின்றன. ஆனால் இந்த இரண்டில் செயல்களை துறப்பதை விட செயல்களை செய்வது மிகவும் மேலானது. நன்மை தீமை இரண்டையும் வெறுக்காதவனும் ஆசைகளற்றவனும் செயல்களில் பற்றற்றவனுமான ஒருவன் நிரந்தர சந்நியாசி என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனா, யார் ஒருவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவனோ அவன் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எளிதாக விடுதலை அடைகிறான். சந்நியாசமும் கர்ம யோகமும் வெவ்வேறானவை என்று அறிவற்றவர்களே சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான அறிஞர்கள்
இந்த இரண்டையும் ஒன்றாகவே பார்க்கிறார்கள். இரண்டில் ஒன்றை பின்பற்றினாலும் இரண்டின் பலனையும் அடைவார்கள். சந்நியாசிகளால் அடையப்படும் அதே நிலையை கர்மயோகிகளும் அடைகிறார்கள். கர்ம யோகமில்லாமல் துறவு அடைவது கடினம். ஆனால் யோகத்தில் ஈடுபட்டு செயல்களை செய்யும் முனிவன் சீக்கிரமாகவே பிரம்மத்தை அடைகிறான். செயல்களின் பலன்களை பிரம்மமான இறைவனுக்கு அர்ப்பணித்து பற்றில்லாமல் செயல் புரிந்தால் அவன் தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாதது போல பாவத்தால் பாதிக்கப்படுவதில்லை. யோகிகள் பற்றில்லாமல் தங்கள் உடலால், மனதால், புத்தியால் அல்லது புலன்களால் ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக செயல்களை செய்கிறார்கள். பற்றற்றவனுக்கு அமைதி கிடைக்கிறது. ஆனால் ஆசை உடையவனுக்கு செயல்களின் பலன்களில் பற்றி இருப்பதால் அவன் கட்டுப்படுகிறான். மனதை அடக்கிய ஒருவன் எந்த செயலையும் செய்யாமலும் பிறரை செய்யாமலும் 9 வாயில்களை கொண்ட இந்த உடலில் இன்பமாக வாழ்கிறான். இறைவன் உலகத்தில் செயல்களையும் செயல்களை செய்பவர்களையும் செயல்களின் பலன்களையும் படைப்பதில்லை. இயற்கையின் குணங்களே இவை அனைத்தையும் உருவாக்குகின்றன. ஞானத்தை அறியாத மனிதர்கள் அறியாமையால் மூடப்பட்டிருப்பதால் இந்த உண்மையை உணர்வதில்லை. ஏனெனில் அறியாமை ஞானத்தை மறைத்து விடுகிறது. அதனால் உயிர்கள் மயக்கத்தில் மூழ்குகின்றன. ஆனால் யாருடைய அறியாமை ஞானத்தால் நீக்கப்பட்டதோ அவர்களுக்கு அந்த ஞானமானது சூரியனைப் போல பிரகாசித்து பரம்பொருளை வெளிப்படுத்துகிறது. பிரம்மத்தை அறிந்தவர்கள் தங்களை அதில் நிலைநிறுத்தி அதை அடைந்து பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். கல்வியும் பணிவும் கொண்ட பிராமணனையும் பசுவையும் யானையையும் நாயையும் நாயை சமைப்பவனையும் ஞானிகள் சமமாகவே பார்க்கிறார்கள். மனதை சமமாக வைத்திருப்பவர்கள் இந்த உலகத்திலேயே அறியாமையை வென்றுவிடுகிறார்கள். அவர்கள் பிரம்மத்தில் நிலை பெற்று குறைகளில்லாத பிரம்மத்தையே அடைவார்கள். எதை பெற்றால் மகிழ்ச்சி இல்லையோ, எதை பெற்றால் துன்பம் இல்லையோ அத்தகைய நிலை ஞானிகளுக்கு கிடைக்கிறது. வெளிப்புலன்களால் கிடைக்கும் இன்பங்களையும் துன்பத்திற்கான காரணங்களாகும். தொடக்கத்தில் அவை இன்பமாக தோன்றினாலும் முடிவில் அவை துன்பத்தை தரும். ஞானி இந்த வெளி இன்பங்களில் ஈடுபட மாட்டான். யார் ஒருவர் இந்த உலகிலேயே கோபத்தையும் ஆசையையும் அடக்கி உடலை விட்டு பிரிவதற்கு முன் மனம் அமைதி அடைகிறானோ அவனே உண்மையான யோகி. மனதை தன் வசம் வைத்திருப்பவன் ஆசைகளையும் கோபத்தையும் நீக்கி தன்னுள்ளேயே அமைதியை காண்பான். பாவங்கள் நீங்கியவர்கள், சந்தேகங்கள் அற்றவர்கள், எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் செயல்படுபவர்கள், ஆத்ம ஞானம் பெற்ற முனிவர்கள் மோட்சமடைகிறார்கள். ஆசை கோபம் இல்லாதவர்கள், மனம் அடங்கியவர்கள், ஆத்ம ஞானம் பெற்ற முனிவர்கள் இரு உலகங்களிலும் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் மோட்சம் பெறுகிறார்கள். புலன்களின் விஷயங்களை வெளியில் நிறுத்தி கண்களை புருவங்களுக்கு நடுவில் வைத்து மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பிராணாயாம பயிற்சியில் ஈடுபடுபவன் மனதை அடக்கி மோட்சம் பெறுகிறான். யாகங்களுக்கும் தவங்களுக்கும் உலக உயிர்கள் அனைவருக்கும் நானே தலைவன் என்பதை அறிந்தவன் அமைதி அடைகிறான். தொடங்கினார். யார் ஒருவர் செயல்களின் பலன்களை எதிர்பார்க்காமல் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்கிறாரோ அவரே உண்மையான துறவி. அவரே உண்மையான யோகி. அக்னியை துறந்தவனோ சும்மா இருப்பவனோ யோகியாக மாட்டான். சந்நியாசம் என்றால் செயல்களை துறப்பது, யோகம் என்றால் செயல்களை செய்வது என்று அறியாதவர்கள் கருதுவார்கள். ஆனால் இந்த இரண்டுமே ஒன்றென பார்ப்பவனே உண்மையான ஞானி. செயல்களை துறக்காமல் ஒருவன் யோகியாக முடியாது. செயல்களை துறப்பது என்பது புலன் இன்பங்களில் ஆசை இல்லாமல் இருப்பதுதான். எந்த ஒரு யோகியும் புலன் இன்பங்களில் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். தன் மனதை அடக்கிக் கொள்பவன் யோகியாக உயர்வான். ஆனால் மனதை அடக்காதவனுக்கு யோகம் சாத்தியமில்லை. மனம் அடங்காதவனுக்கு யோகம் சாத்தியமில்லை. மனம் அடங்கியவனுக்கு யோகம் எளிதாகும். மனதை அடக்கிய யோகி தன் ஆத்மாவை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் தன் நண்பனாக தன்னையே ஏற்றுக்கொள்வான். தனக்குத்தானே நண்பனாகி தன் பகைவனையும் வென்றவன் தியானத்தில் வெற்றி பெறுவான். மனம் அடங்கியவனும் அமைதியானவனும் இன்பம், துன்பம், மானம், அவமானம், குளிர், வெப்பம், லாபம், நஷ்டம் ஆகியவற்றை சமமாக கருதுபவனும் ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றவனும் யோகி. மண்ணையும் தல்லையும் தங்கத்தையும் சமமாக கருதுபவனும் யோகி. நல்லோரிடமும் நண்பர்களிடமும் பகைவரிடமும் பொறாமை கொண்டவர்களிடமும் நடுநிலைமை கொண்டவர்களிடமும் தீயவர்களிடமும் புண்ணியம் செய்தவர்களிடமும் பாவம் செய்தவர்களிடமும் சமமாக பழகுபவன் யோகிகளில் சிறந்தவன். யோகியானவன் எப்போதும் தனிமையான இடத்திலிருந்து மனதை அடக்கி ஆசைகளை நீக்கி பொருள்களை பற்றாமல் ஆத்மாவில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும். உயரமான இடத்தில் தர்பை புல்லையும் மான்தோரையும் துணியையும் ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து
அங்கு அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி புலன்களை அடக்கி ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். தலை, கழுத்து, உடல் ஆகியவற்றை சமமாக நேராக வைத்துக்கொண்டு அசைவில்லாமல் நுனிமூக்கை பார்த்தவாறு அமைதியாக அமர வேண்டும். அமைதியான மனதுடன் பயமில்லாமல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து மனதை அடக்கி என்னையே நினைத்து என்னையே தன் கதியாக கொண்டு அமர வேண்டும். இவ்வாறு மனதை அடக்கியவன் அமைதியையும் மோட்சத்தையும் பெறுகிறான். அர்ஜுனா, யோகம் அதிகம் உண்பவனுக்கோ சாப்பிடாதவனுக்கோ அதிகம் தூங்குபவனுக்கோ விழித்திருப்பவனுக்கோ சாத்தியமில்லை. துன்பங்களை நீக்கி அளவான உணவையும் அளவான உறக்கத்தையும் அளவான ஓய்வையும் அளவான செயலையும் கொண்ட ஒருவன் யோகத்தால் துன்பங்களை நீக்குகிறான். ஆசைகள் அனைத்தையும் விட்டு மனதை ஆத்மாவில் நிலைநிறுத்தி ஒருவன் யோகத்தில் ஈடுபடும் போது அவன் யோகி என்று அழைக்கப்படுகிறான். காற்றை இல்லாத இடத்தில் அசையாத தீபம் போல மனதை அடக்கிய யோகியின் மனம் அசையாமல் இருக்கும். யோக பயிற்சியின் மூலம் மனம் அடங்கும் போது அவன் ஆத்மாவில் இன்பத்தை காண்கிறான். ஆத்மாவின் இன்பத்தை அறிந்தவன் ஒருபோதும் உண்மை ஞானத்தை விட்டு விலக மாட்டான். எந்த இன்பம் புலன்களால் உணரப்படாததோ ஆனால் அறிவால் உணரப்படுகிறதோ அந்த அளவற்ற இன்பத்தை அடைந்தவன் உண்மையான ஆத்ம ஞானி. எதை அடைந்த பின் வேறு எதுவும் பெரியதாக தோன்றாதோ, எந்த துன்பமும் அவனை தாக்காதோ அவன் யோகத்தில் நிலை பெற்றவன். மனதை உறுதிப்படுத்தி அச்சமில்லாமல் யோக பயிற்சியை தொடங்கு. ஆசைகளால் மனதை அலைபாய விடாமல் மனதை அடக்கி மெதுவாக யோகத்தை பழகு. அர்ஜுனன், கிருஷ்ணா, சஞ்சலமான மனதை அடக்குவது காற்றை அடக்குவது போல கடினம் என்று நினைக்கிறேன். என் மனம் நிலையற்றது, சஞ்சலமானது, வலிமையானது, பிடிவாதமானது. கண்ணன் பதிலளித்தார். அர்ஜுனா, மனதை அடக்குவது கடினம்தான். ஆனால் பயிற்சியாலும் பற்றற்ற தன்மையாலும் அதை அடக்கலாம். மனதை அடக்காதவன் யோகத்தை அடைய முடியாது. ஆனால் மனதை அடக்கியவன் முயற்சிகளை மேற்கொண்டு யோகத்தை அடையலாம். யார் ஒருவர் யோக பயிற்சியில் முயற்சி குறைந்து மனம் சஞ்சலப்பட்டு யோகத்தை அடையவில்லையோ அவருக்கு என்ன கதி கிடைக்கும்? அவன் மேகங்களால் அலைக்கழிக்கப்பட்ட மேகம் போல அழிந்து போவானா? கண்ணன் தொடர்ந்து கூறினார். அர்ஜுனா, இந்த உலகில் நல்ல செயல்களை செய்பவன் அழிவதில்லை. ஒருவன் தன் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக முயற்சி செய்யும் போது அவன் நல்லவற்றை செய்கிறான். ஆனால் அவன் ஆசைகளையும் கோபத்தையும் துறக்க வேண்டும். அவன் தன் மனதை அடக்கி இறைவனை பற்றி தியானித்து தன் உள்ளத்தில் அமைதியை பெறுவான். இறைவனை பற்றி அறிந்தவன் அவரது பெருமையை புகழ்வான். அவன் தன் கடமைகளை செய்து இறைவனிடம் பக்தி செலுத்துவான். இந்த உலகில் யோகிகளை விட உயர்ந்தவன் இல்லை. இறைவனை பற்றி அறிந்த ஞானி மற்ற அனைவரையும் விட உயர்ந்தவன். யோகிகள் தங்கள் இதயத்தில் இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்று அமைதியை அடைகிறார்கள். பேசத் தொடங்கினார். அர்ஜுனா, நீ என் மீது மனம் வைத்து என்னையே சரணடைந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை எப்படி முழுவதுமாக அறிந்து கொள்வது என்று சொல்கிறேன் கேள். முழுமையான ஞானத்துடன் கூடிய அறிவை நான் உனக்கு கூறுகிறேன். இதை அறிந்த பின் வேறு எதுவும் அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை. ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவன்தான் ஞானத்தை அடைய முயற்சி செய்கிறான். அத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டவர்களில் ஒருவன்தான் உண்மையான ஞானத்தை அடைகிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், அறிவு, அகங்காரம் ஆகிய 8 வகைகளில் என்னுடைய இயற்கை பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்திற்கு மூல காரணமாக இருப்பது என்னுடைய உயர்ந்த இயற்கை. இந்த உலகத்தை நான் தான் படைத்து அதில் பரவியிருக்கிறேன். என்னை விட மேலானது வேறு எதுவும் இல்லை. என் சக்தியால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது. என் சக்தியை தாங்கிக் கொண்டே அது நிலை பெறுகிறது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், அறிவு, அகங்காரம், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், ஓம் என்ற பிரணவம், ஆண்மை, பெண்மை, உயிர், மனம், ஒளி, குளிர், வெப்பம், சப்தம் போன்ற எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். மண்ணில் நல்ல வாசனையாகவும் நெருப்பில் சுடராகவும் நான் இருக்கிறேன். எல்லா உயிர்களிலும் நான் தவமாகவும் இருக்கிறேன். பார்த்தா, காணப்படும் உயிர்கள் எல்லாமே என்னிடமிருந்து தோன்றியவை என்பதை அறிந்து கொள். இந்த உலகத்தில் நானே அனைத்திற்கும் காரணம். இந்த 3 குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகியவற்றால் இந்த உலகம் மயக்கமடைந்துள்ளது. அதனால் மக்கள் என்னை அறிவதில்லை. தெய்வீக மாயையான இந்த குணங்கள் என்னை அடைய விடாமல் தடுக்கின்றன. யார் ஒருவர் என்னை சரணடைகிறாரோ அவர் இந்த மாயையை தாண்டுகிறார். தீயவர்கள், அறிவில்லாதவர்கள், மாயையால் மயங்கியவர்கள் என்னை சரணடைவதில்லை. 4 வகையான நல்லவர்கள் என்னை வணங்குகிறார்கள். துயரப்படுபவர்கள், ஞானத்தை விரும்புபவர்கள், பொருளை விரும்புபவர்கள், ஞானிகள். இந்த 4 வகையினரில் ஞானியே சிறந்தவன். அவன் என் மீது பற்றுக்கொண்டு என்னை மட்டுமே வழிபடுகிறான். அவனுக்கு நானே பிரியமானவன், எனக்கு அவன் பிரியமானவன். இவர்கள் அனைவரும் நல்லவர்கள்தான். ஆனால் ஞானி என்னையே தன் ஆத்மாவாக கருதுகிறான். அவன் என்னையே சிறந்த கதியாக கருதுகிறான். பல பிறவிகளுக்கு பிறகு ஒருவன் ஞானமடைந்து வாசுதேவனே எல்லாம் என்று அறிந்து என்னை அடைகிறான்.
அத்தகைய ஞானி மிகவும் அரிதானவன். ஆசைகளால் அறிவு இழந்தவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்குகிறார்கள். தங்கள் இயல்புக்கு ஏற்ப விதவிதமான தெய்வங்களை வழிபடுகிறார்கள். யார் ஒருவர் எந்த தெய்வத்தை எந்த உருவத்தில் எந்த நம்பிக்கையுடன் வணங்க விரும்புகிறாரோ அவரது நம்பிக்கையை நான் பலப்படுத்துகிறேன். அந்த நம்பிக்கையுடன் அவர் அந்த தெய்வத்தை வணங்கும் போது அவரது ஆசைகள் நிறைவேறுகின்றன. ஆனால் அந்த பலன்கள் என்னால் மட்டுமே கொடுக்கப்படுபவை என்பதை அவர்கள் அறிவதில்லை. அறிவில் குறைந்தவர்கள் அழிந்து போகும் பலன்களை மட்டுமே நாடுகிறார்கள். தெய்வங்களை வணங்குபவர்கள் அந்த தெய்வங்களை அடைகிறார்கள். ஆனால் என்னை வணங்குபவர்கள் என்னையே அடைகிறார்கள். என் அழிவற்ற உயர்ந்த தன்மையை அறியாதவர்கள் நான் மனித வடிவம் எடுத்து வருவதாக நினைக்கிறார்கள். நான் எல்லா உயிர்களுக்கும் மறைவாக இருக்கிறேன். என் யோக மாயையால் நான் அனைவராலும் அறியப்படுவதில்லை. அர்ஜுனா, கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உள்ள உயிர்களை நான் அறிவேன். ஆனால் யாரும் என்னை முழுமையாக அறிவதில்லை. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு போன்ற உணர்வுகளால் மயங்கியவர்கள் இந்த உலகத்தில் குழப்பமடைந்துள்ளனர். ஆனால் புண்ணிய செயல்களை செய்து பாவம் நீங்கியவர்கள் இந்த உணர்வுகளிலிருந்து விடுபட்டு என்னை வணங்குகிறார்கள். வயது மூப்பிலிருந்தும் மரணத்திலிருந்து விடுதலை பெற விரும்புபவர்கள் என்னை சரணடைந்து என்னை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் கர்மத்தை பற்றியும் அறிவார்கள். யார் என்னை அனைத்து உயிர்களிலும் தெய்வங்களிலும் யாகங்களிலும் காண்கிறார்களோ அவர்கள் மரண காலத்திலும் என்னை முழுமையாக உணர்கிறார்கள். என்னிடம் கேட்டான், கிருஷ்ணா, பிரம்மம் என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? கர்மம் என்றால் என்ன? இந்த உலகம் முழுவதும் உள்ள பொருள்கள் என்றால் என்ன? தேவதைகள் என்றால் என்ன? இந்த உடம்பில் தியாகம் செய்பவன் யார்? மரண காலத்தில் உங்களை எப்படி அறிவது? பகவான் கண்ணன் பதிலளித்தார், அழிவற்றதும் உயர்ந்ததுமான பொருளே பிரம்மம். ஒவ்வொரு உயிரின் உள்ளேயும் இருக்கும் இயல்பான ஆன்ம சக்தியே ஆன்மா. உயிர்களின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணமான செயலே கர்மம். இந்த உலகில் அழிந்து போகும் பொருட்கள் அனைத்தும் நான் தான். சூரிய மண்டலத்தில் உள்ள நானே தேவதைகள். இந்த உடலில் உள்ள யாகம் செய்பவன் நானே. மரண காலத்தில் என்னை நினைப்பவன் என்னை அடைவான். மரண காலத்தில் யார் ஒருவர் என்னை மட்டுமே நினைத்து இந்த உடலை விட்டு பிரிந்து செல்கிறாரோ அவர் என்னை அடைகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவன் தன் வாழ்க்கையில் என்ன பொருளை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறானோ மரண காலத்தில் அவன் அந்த பொருளையே நினைப்பான். ஆகையால் அர்ஜுனா, எல்லா காலங்களிலும் நீ என்னை நினைத்து கொண்டு போர் செய். மனம், புத்தி இரண்டையும் என்னிடமே செலுத்து. அப்படி செய்தால் நீ என்னையே அடைவாய் என்பதில் சந்தேகமில்லை. மனதை அலைபாய விடாமல் தியானத்தின் மூலம் பரம இறைவனை யார் நினைக்கிறாரோ அவர் அந்த இறைவனையே அடைகிறார். எங்கும் பரந்தவனும் பழமையானவனும் அனைத்தையும் ஆள்பவனும் அனைத்தையும் விட நுண்ணியவனும் அனைத்தையும் தாங்குபவனும் நினைப்புக்கும் அப்பாற்பட்டவனும் சூரியனைப் போல பிரகாசிப்பவனும் அறியாமையின் இருளுக்கு அப்பாற்பட்டவனும் ஆகிய பரம இறைவனை நினைக்க வேண்டும். மரண காலத்தில் மனம் சலனப்படாமல் பக்தி யோகத்துடன் பிராணசக்தியை புருவங்களுக்கு நடுவில் நிலைநிறுத்தி யார் நினைக்கிறாரோ அவர் அந்த பரம புருஷனையே அடைகிறார். வேதங்களை அறிந்தவர்கள் எதை அழிவற்றது என்று சொல்கிறார்களோ, எதை அடைய சந்நியாசிகள் முயற்சி செய்கிறார்களோ, எதை அடைய பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அந்த நிலையை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த உடலின் அனைத்து வாயில்களையும் மூடி மனதை இதயத்தில் நிலைநிறுத்தி மூச்சு காற்றை தலையில் நிலைநிறுத்தி யோகத்தில் இருப்பவன் ஓம் என்ற பிரம்ம அக்ஷரத்தை உச்சரித்து என்னை நினைத்து கொண்டு உடலை விட்டால் அவன் மோட்சத்தை அடைகிறான். யார் ஒருவர் எப்போதும் என் மீது மனம் வைத்து சலனமில்லாமல் என்னை நினைக்கிறாரோ அந்த யோகிக்கு என்னை அடைவது எளிதாகும். என்னை அடைந்த மகான்கள் துன்பங்கள் நிறைந்ததும் நிலையற்றதுமான இந்த உலகில் மீண்டும் பிறப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள். பிரம்மாவின் உலகில் இருந்து அனைத்து உலகங்களும் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன. ஆனால் என்னை அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. ஆயிரக்கணக்கான யுகங்களை ஒரு பிரம்மாவின் பகலாகவும் 1000 கணக்கான யுகங்களை பிரம்மாவின் இரவாகவும் அறிந்தவர்கள். காலத்தை பற்றி அறிந்தவர்கள். பகல் வரும்போது எல்லா உயிர்களும் வெளிப்படுகின்றன. இரவு வரும்போது அவை அனைத்தும் பிரம்மத்தில் ஒடுங்குகின்றன. மீண்டும் பகல் வரும்போது அதே உயிர்கள் மீண்டும் வெளிப்படுகின்றன. ஆனால் பிரம்மாவில் உள்ள உயிர்கள் பிரம்மாவின் விருப்பப்படி வெளிப்பட்டு ஒடுங்குகின்றன. இதைவிட உயர்ந்ததும் அழிவற்றதும் புலன்களால் அறிய முடியாததும் எல்லா உயிர்களும் அழிந்தாலும் அழியாததுமான ஒரு பொருள் உண்டு. அழிவற்ற அந்த பரமபுருஷனே என்னுடைய உயர்ந்த இருப்பிடம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இருப்பிடத்தை அடைந்தவர்கள் மீண்டும் திரும்புவதில்லை. அந்த பரமபுருஷனை பக்தியினால் மட்டுமே அடைய முடியும். அவர் அனைத்து உயிர்களிலும் பரவி இருக்கிறார். எல்லா உலகங்களிலும் இருக்கிறார். அர்ஜுனா, எந்த மரண காலத்தில் யோகி மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த காலத்தை பற்றி சொல்கிறேன். மேலும் எந்த மரண காலத்தில் யோகி மீண்டும் பிறக்கிறானோ அந்த காலத்தையும் சொல்கிறேன். அக்னி, ஒளி, பகல், சுக்லபட்சம், வளர்பிறை, 6 மாத உத்தராயணம், சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் காலம் ஆகிய இந்த காலத்தில் உயிர் நீப்பவர்கள் பிரம்மத்தை அடைவார்கள். புகை, இரவு, கிருஷ்ணபட்சம், தேய்பிறை, 6 மாத தட்சிணாயனம், சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் காலம்
ஆகிய இந்த காலத்தில் உயிர் நீப்பவர்கள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் பிறப்பார்கள். ஒளி வழி மற்றும் புகை வழி என இவை இரண்டும் இந்த உலகில் நித்தியமானதை. ஒளி வழியில் செல்பவன் மீண்டும் வருவதில்லை, புகை வழியில் செல்பவன் மீண்டும் பிறக்கிறான். அர்ஜுனா, இந்த இரண்டு வழிகளையும் அறிந்த யோகி ஒருபோதும் மயங்குவதில்லை. ஆகையால் நீ எப்போதும் யோகத்தில் நிலைத்திருப்பாயாக. வேதங்களை படிப்பதாலும், யாகங்களை செய்வதாலும், தவம் செய்வதாலும், தானங்கள் செய்வதாலும் கிடைக்கும் புண்ணிய பலன்களை ஒரு யோகி அடைகிறான். இந்த அனைத்தையும் கடந்து யோகி என்னை அடைகிறான். இடம் பேசத் தொடங்கினார். அர்ஜுனா, நான் உனக்கு மிகவும் இரகசியமானதும் மேலானதும் பாவங்களை நீக்கக்கூடியதுமான அறிவை இப்போது சொல்கிறேன். இதை அறிந்தால் நீ துன்பத்திலிருந்து விடுதலை அடைவாய். இந்த அறிவு ராஜா வித்யை, அரச ரகசியம் போன்றது. இது புனிதமானது, மேலானது, உணரக்கூடியது, தர்மத்திற்கு உகந்தது, செய்ய எளிதானது, அழிவற்றது. என்னை நம்பாதவர்கள் அர்ஜுனா மீண்டும் பிறந்து துன்பங்கள் நிறைந்த இந்த உலகில் திரும்பி வருவார்கள். என்னுடைய வெளிப்படுத்தப்படாத வடிவம் இந்த உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. எல்லா உயிர்களும் என்னுள்ளே இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றுள் இல்லை. என் யோக சக்தியை பார். நான் எல்லா உயிர்களையும் தாங்குபவன் அல்ல, ஆனால் நான் அனைத்தையும் படைத்தவன். என் ஆத்மா உயிர்களை தாங்குகிறது. காற்றானது எங்கும் பரவி இருந்தாலும் எப்போதும் ஆகாயத்தில் நிலைத்திருப்பது போல எல்லா உயிர்களும் என்னுள்ளே நிலைத்திருக்கின்றன என்பதை அறிந்து கொள். கல்ப முடிவில் அர்ஜுனா, எல்லா உயிர்களும் என் இயற்கையில் ஒடுங்குகின்றன. அடுத்த கல்பத்தின் தொடக்கத்தில் நான் மீண்டும் அவற்றை வெளிப்படுத்துகிறேன். நான் என் இயற்கையின் மீது ஆட்சி செய்து என் சக்தியால் இந்த பல உயிர்களை மீண்டும் மீண்டும் படைக்கிறேன். இந்த உயிர்கள் என் விருப்பத்தால் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன. அர்ஜுனா, இந்த செயல்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. ஏனெனில் நான் இந்த செயல்களில் பற்றற்று நடுநிலைமையுடன் இருக்கிறேன். நான் இந்த உலகத்தை படைத்து அதன் மீது ஆட்சி செய்தாலும் அறிவில்லாதவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள். நான் மனித வடிவம் எடுத்து வருவதால் என் உயர்ந்த தன்மையை அவர்கள் அறிவதில்லை. அவர்கள் வீண் ஆசைகள், வீண் செயல்கள், வீண் ஞானம் கொண்டவர்கள். அவர்கள் அறியாமையின் இருளால் சூழப்பட்டு அசுரர்களை போன்றவர்களாகிவிடுகிறார்கள். ஆனால் அர்ஜுனா, தெய்வீக சுபாவம் கொண்ட மகான்கள் என்னை அனைத்து உயிர்களுக்கும் மூல காரணம் என்றும் அழிவற்றவன் என்றும் அறிந்து பற்றில்லாமல் என்னை வணங்குகிறார்கள். அவர்கள் எப்போதும் என்னை புகழ்ந்து பாடுகிறார்கள், உறுதியுடன் முயற்சி செய்கிறார்கள், பக்தி ஸ்ரத்தையுடன் என்னை வணங்குகிறார்கள். சிலர் ஞான யாகத்தால் என்னை வணங்குகிறார்கள். சிலர் என்னை ஒன்றாக பார்க்கிறார்கள், சிலர் வேறுபட்டவராக பார்க்கிறார்கள். சிலர் பல வடிவங்களில் பரவியிருக்கும் என்னை வணங்குகிறார்கள். நானே வேள்வி, நானே யாகம், நானே பித்ருக்களுக்கு அளிக்கும் உணவு, நானே மூலிகை, நானே மந்திரம், நானே நெய், நானே அக்னி, நானே வேள்வி செயல். இந்த உலகத்தின் தந்தை நானே, தாய் நானே, தாங்குபவன் நானே, தாத்தா நானே, அறியப்பட வேண்டியவன் நானே, தூய்மைப்படுத்துபவன் நானே. ஓம் என்ற பிரணவம் நானே. சாமவேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம் நானே. நானே இலக்கு, தாங்குபவன், கட்டுப்படுத்துபவன், சாட்சி, இருப்பிடம், புகலிடம், நண்பன், தோற்றம், அழிவு, நிலைத்திருப்பவன், விதை, அழிவற்றது. நானே வெப்பம் தருகிறேன், மழையை பொழியச் செய்கிறேன், மழையை தடுக்கிறேன். நானே மரணமும் அமரத்துவமும் ஆவேன். இருப்பவனும் இல்லாதவனும் நானே அர்ஜுனா. வேதங்களின் 3 பகுதிகளை அறிந்தவர்களும் யாகத்தில் செய்யப்படும் பானம் அருந்தியவர்களும் பாவங்கள் நீங்கியவர்களும் என்னை யாகங்களால் வணங்கி ஸ்வர்க்கத்தை வேண்டுகிறார்கள். அவர்கள் புண்ணியமான தேவலோக அடைத்தை அடைந்து அங்கு தெய்வீக போகங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் பெரிய ஸ்வர்கலோக இன்பத்தை அனுபவித்து புண்ணியம் குறைந்த பிறகு மீண்டும் இந்த மரண உலகிற்கு திரும்பி வருகிறார்கள். இவ்வாறு வேத தர்மத்தை பின்பற்றி ஆசைகளை அடைபவர்கள் மீண்டும் பிறந்து இறக்கிறார்கள். ஆனால் யார் என்னை மட்டுமே நினைத்து பக்தி ஸ்ரத்தையுடன் என்னை வணங்குகிறார்களோ அந்த யோகிகளுக்கு நான் வேண்டியதை எல்லாம் அளித்து அவர்களை பாதுகாப்பேன். யார் மற்ற தேவதைகளை பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவர்களும் என்னைத்தான் வணங்குகிறார்கள் அர்ஜுனா, ஆனால் தவறான முறையில். ஏனெனில் நானே அனைத்து யாகங்களையும் ஏற்றுக்கொள்பவன், நானே அதன் அதிபதி. ஆனால் அவர்கள் என் உண்மையான தன்மையை அறிவதில்லை. தேவதைகளை வணங்குபவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள், பித்ருக்களை வணங்குபவர்கள் பித்ருக்களை அடைகிறார்கள், பூதங்களை வணங்குபவர்கள் பூதங்களை அடைகிறார்கள். ஆனால் என்னை வணங்குபவர்கள் என்னையே அடைகிறார்கள். யார் எனக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம் அல்லது தண்ணீர் கொடுக்கிறாரோ அந்த தூய மனதுடன் கூடிய பக்தியின் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை வேள்வி செய்தாலும், எதை தானம் செய்தாலும், எதை தவம் செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணித்துவிடு. இவ்வாறு செய்தால்
நீ நல்ல மற்றும் தீய செயல்களின் பலன்களிலிருந்து விடுபடுவாய். பற்றற்ற இந்த யோகத்தில் நிலை பெற்று நீ விடுதலையடைந்து என்னையே அடைவாய். நான் எல்லா உயிர்களிடமும் சமமாக இருக்கிறேன். எனக்கு யாரும் பகைவரும் இல்லை, பிரியமானவரும் இல்லை. ஆனால் யார் என்னை பக்தியுடன் வணங்குகிறார்களோ அவர்கள் என்னுள்ளே இருக்கிறார்கள், நானும் அவர்களுள்ளே இருக்கிறேன். மிகவும் தீயவனாக இருந்தாலும் கூட என்னை பக்தி ஸ்ரத்தையுடன் வணங்கினால் அவன் நல்லவனாக கருதப்படுவான். ஏனெனில் அவன் சரியான பாதையில் முயற்சி செய்கிறான். அவன் சீக்கிரமாகவே தர்மவானாக மாறி நிலையான அமைதியை அடைகிறான். அர்ஜுனா, என் பக்தர் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை அறிந்து கொள். பாவமான பிறப்பில் பிறந்தவர்களும் பெண்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் கூட என்னை சரணடைந்தால் உயர்ந்த கதியை அடைகிறார்கள். அப்படி இருக்க புண்ணியம் செய்த பிராமணர்களும் ராஜரிஷிகளும் என் பக்தர்களாகி என்னை அடையலாம். இந்த நிலையான துன்பம் நிறைந்த உலகத்தை அடைந்த நீ என்னை வணங்கு. என் மீது மனம் வைத்து என் பக்தனாக இரு. என்னை வணங்கு, எனக்கு நமஸ்காரம் செய். இவ்வாறு உன்னையே எனக்கு அர்ப்பணித்தால் நீ என்னையே அடைவாய். இது சத்தியம். நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். இடம் பேசத் தொடங்கினார். அர்ஜுனா, நான் உனக்கு மீண்டும் என் மேலான வார்த்தைகளை கூறுகிறேன். இவை உனக்கு நன்மை தரும். ஏனெனில் நீ என் வார்த்தைகளில் இன்பம் காண்பவன். என் தோற்றத்தை பற்றியோ என் மகிமையை பற்றியோ தேவர்களுக்கும் தெரியாது, மகரிஷிகளுக்கும் தெரியாது. ஏனெனில் நானே தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் மூல காரணம். யார் ஒருவர் என்னை பிறப்பில்லாதவனாகவும் தொடக்கமில்லாதவனாகவும் உலகங்களுக்கெல்லாம் இறைவனாகவும் அறிகிறாரோ அவர் மனிதர்களுக்குள் அறிவை பெற்றவர். அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். புத்தி, ஞானம், மயக்கமின்மை, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மன அடக்கம், இன்பம், துன்பம், தோற்றம், அழிவு, பயம், அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், மனநிறைவு, தவம், தானம், புகழ், இகழ் ஆகியவை உயிரினங்களுக்கு என்னிடமிருந்தே உண்டாகின்றன. 7 மகரிஷிகளும் முன்பு வாழ்ந்த 4 மகரிஷிகளும் மனுக்களும் என் மனதிலிருந்தே தோன்றியவர்கள். அவர்களிடமிருந்தே இந்த உலகில் உள்ள உயிரினங்கள் தோன்றின. யார் ஒருவர் என் பெருமைகளையும் யோக சக்தியையும் உண்மையாக அறிகிறாரோ அவர் அசைக்க முடியாத யோகத்தில் நிலைத்திருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நான் அனைத்திற்கும் மூல காரணம். என்னிடமிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன. இதை அறிந்த அறிஞர்கள் பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்கள். என் மீது மனம் வைத்து என் மீது உயிர் வைத்து எப்பொழுதும் என்னை புகழ்ந்து பேசி ஒருவருக்கொருவர் என் பெருமைகளை சொல்லி மகிழ்கிறார்கள். என் மீது பக்தி கொண்டவர்களுக்கும் என்னை வழிபடுபவர்களுக்கும் நான் புத்தியை தருகிறேன். அதனால் அவர்கள் என்னை அடைகிறார்கள். அவர்கள் மீது கருணை கொண்டு நான் அவர்களின் அறியாமையின் இருளை ஞானமாகிய ஒளியால் நீக்குகிறேன். அர்ஜுனன் கண்ணனிடம், நீங்கள் பரம்பொருள், உயர்ந்த இருப்பிடம், தூய்மையானவர், நித்தியமானவர், தெய்வீகமானவர். நீங்கள் ஆதிதேவன், பிறப்பில்லாதவர், எங்கும் பரவி இருப்பவர். அனைத்து ரிஷிகளும் நாரதரும் அசிதரும் தேவலரும் யாசரும் உங்களை இவ்வாறு சொல்கிறார்கள். நீங்களும் எனக்கு அதையே கூறுகிறீர்கள். கிருஷ்ணா, நீங்கள் எனக்கு சொல்வதெல்லாம் உண்மை என்று நான் முழுமையாக நம்புகிறேன். பகவானே, உங்கள் தோற்றத்தை தேவர்களுக்கும் அசிரர்களுக்கும் கூட அறிய முடியாது. நீங்கள்தான் உங்களால் உங்களை அறிகிறீர்கள். அனைத்து உயிர்களுக்கும் தலைவரே, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவரே, தேவர்களின் தேவனே, உலகத்தின் அதிபதியே, உங்கள் தெய்வீகமான பெருமைகளை எனக்கு விரிவாக சொல்ல வேண்டும். எவற்றை நான் தியானம் செய்து உங்களை அறியலாம்? எந்தெந்த வடிவங்களில் உங்களை நினைக்கலாம்? மேலும் உங்கள் சக்தியையும் யோக சக்தியையும் பற்றியும் எனக்கு விரிவாக சொல்லுங்கள். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளில் நான் ஒருபோதும் சலிப்படைவதில்லை. கண்ணன் பதிலளித்தார். அர்ஜுனா, நான் உனக்கு மீண்டும் என் மேலான வார்த்தைகளை கூறுகிறேன். ஆனால் அவற்றுள் முக்கியமானவற்றை மட்டுமே சொல்கிறேன். ஏனெனில் என் பெருமைகளுக்கு முடிவே இல்லை. நான் அனைத்து உயிர்களின் ஆத்மாவாக அவர்களின் இதயத்தில் இருக்கிறேன். நான் உயிரினங்களின் தொடக்கம், நடுப்பகுதி, முடிவு ஆகிய 3மே. ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஒளிர்பவற்றில் நான் சூரியன், மருத்தேவர்களில் நான் மரீச்சி, நட்சத்திரங்களில் நான் சந்திரன், வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் இந்திரன், புலன்களில் நான் மனம், உயிர்களில் நான் அறிவு, ருத்ரர்களில் நான் சங்கரன், யக்ஷர்களிலும் ராட்சசர்களிலும் நான் குபேரன், வசுக்களில் நான் அக்னி, மலைகளில் நான் மேரு, தலைமை புரோகிதர்களில் நான் பிரகஸ்பதி, படைத்தளபதிகளில் நான் கந்தன், நீர்நிலைகளில் நான் சமுத்திரம், மகரிஷிகளில் நான் பிருகு, வார்த்தைகளில் நான் ஓம், யாகங்களில் நான் ஜபயாகம், அசையா பொருட்களில் நான் இணையவரை, மரங்களில் நான் அஸ்வத்த மரம், தேவரிஷிகளில் நான் நாரதர், கந்தர்வர்களில் நான் சித்திரரதன், சித்தர்களில் நான் கபிலர், குதிரைகளில் நான் உச்சைஸ்ரவசு, யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் அரசன், ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் காமதேனு, பிறப்பதற்கு காரணமானவன் நான் கந்தர்ப்பன், நாகங்களில் நான் வாசுகி, நீர்வாழ்வனவற்றில் நான் வருணன், பித்ருக்களில் நான் ஆரியமன், கட்டுப்படுத்துபவர்களில் நான் யமன், அசுரர்களில் நான் பிரகலாதன், அளப்பவற்றில் நான் காலம், மிருகங்களில் நான் சிங்கம், பறவைகளில் நான் கருடன், தூய்மைப்படுத்துபவனில் நான் காற்று, ஆயுதம் தாங்கியவர்களில் நான் ராமன், மீன்களில் நான் சுறா, நதிகளில் நான் கங்கை,
படைப்புகளின் தொடக்கம், முடிவு, நடுப்பகுதி நானே அர்ஜுனா. வித்தைகளில் நான் ஆத்ம வித்தை, விவாதிப்பவர்களில் நான் தர்க்கம், எழுத்துகளில் நான் அகரம், சமாசங்களில் நான் இருமை சமாசம், அழிவற்ற காலம் நானே, திசைகளில் நான் எல்லா திசைகளும், அனைத்தையும் கொள்ளும் மரணம் நானே, வரப்போகும் உயிரினங்களின் தோற்றம் நானே, பெண்களின் இயல்புகளில் நான் புகழ், செர்க்கம், வாக்கு, நினைவு, புத்தி, பொறுமை, மன்னிப்பு, பெரிய சாமகானங்களில் நான் பிருகத் சாமம், செய்யுட்களில் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்கழி, காலங்களில் நான் வசந்த காலம், சூதாட்டங்களில் நான் வெற்றி, ஒளி பொருந்தியவர்களில் நான் ஒளி, முடிவெடுப்பவர்களில் நான் உறுதி, நல்ல குணங்களில் நான் சத்துவம், விருஷ்ணி வம்சத்தில் நான் கண்ணன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், முனிகளில் நான் வியாசர், கவிகளில் நான் சுக்ராச்சாரியர், கட்டுப்படுத்துபவர்களில் நான் தண்டம், வெற்றி பெற விரும்புபவர்களில் நான் நீதி, ரகசியங்களில் நான் மௌனம், ஞானிகளில் நான் ஞானம். மேலும் அர்ஜுனா, அனைத்து உயிரினங்களுக்கும் விதையாக இருப்பதும் நானே. என்னில்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. என் தெய்வீகமான பெருமைகளுக்கு முடிவே இல்லை. நான் கூறியதெல்லாம் என் பெருமைகளின் ஒரு சிறிய பகுதிதான். எந்த ஒரு பொருள் சக்தி கொண்டதாகவோ அழகாகவோ வீரியம் கொண்டதாகவோ இருக்கிறதோ அதை அனைத்தும் என் சக்தியின் ஒரு சிறிய பகுதியிலிருந்து தோன்றியவை என்று அறிந்து கொள். அர்ஜுனா, இந்த விரிவான விளக்கங்களால் நீ என்ன செய்ய போகிறாய்? நான் இந்த உலகம் முழுவதையும் என் ஒரு பகுதியால் தாங்கி விலைப்படுத்துகிறேன்.